ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான ஐசிசி T20 வார்ம் அப் மேட்சஸ் வந்து நடக்குது. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாசோ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் நியூயார்க்கில் வந்து ஒரு நியூ ஸ்டேடியம் மாதிரியான இதெல்லாம் நடக்குது. இந்த மேட்ச்சில் எந்த பிளேயர்ஸ்லாம் உள்ள பிளேயிங் 11 வருவாங்க, யாருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஸ்டாட்ஸ் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. யூடியூப் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்க. இந்த வென்யூ வந்து பாத்தீங்கன்னா புதுசாக வந்து மேக் பண்ண ஒரு இது கிட்டத்தட்ட அந்த அட்லைட் ஓவலோட இது வந்து மாதிரி மேக் பண்ணி அந்த இதுக்கு பிச் சக்கன மாதிரி இருக்கும். பேட்டினுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கிறாங்க. இவங்க ரோஹித் சர்மாவும் ராகுல் டிராவிட்டும் வந்து இந்த பிச்சை வந்து இன்ஸ்பெக்டட் வந்து பண்ணியிருக்கிறாங்க மேட்சுக்கு, ப்ராக்டிஸ் மேட்சுக்கு முன்னாடி. ஏன்னா இந்தியாவில் வந்து இங்கே வந்து குரூப் ஸ்டேஜஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பில் ஒரு 3 மேட்சஸ் வந்து இங்கே வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. அதனால் இந்த பிச்சை வந்து அவங்க வந்து பார்த்துட்டு என்ன மாதிரியான கண்டிஷன் அவங்க சொல்லி இருக்கிறாங்கன்னா நார்மல் அண்டு குட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி லைக்லி ப்ரொவைடிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா பேட்டர்ஸுக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கும். அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் ஃபேவரபுளா இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் இப்போ வந்து அவங்க வந்து பார்த்த இதுல சொல்லியிருக்கிறாங்க. மற்றவங்களும் இதே மாதிரியான கண்டிஷன் தான் இந்த பிச்சை பொறுத்தவரை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு நடந்த ஹெட் டு ஹெட் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா 13 மேட்சஸ் T20 வந்து இந்தியா வந்து 13ல் 12 வின் பண்ணியிருக்கிறாங்க, கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணிட்டாங்க. 1 வந்து லாஸ் ஆயிருக்கிறாங்க. பங்களாதேஷ் 1 தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. வார்ம் அப் மேட்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்மால் லீக் இல்லைன்னா மினி ஜிஎல்லாவது ப்ளே பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த பிச்சு வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிய வரும். அதை வச்சு நம்ம அடுத்த குரூப் ஸ்டேஜ் மேட்சஸ்ல கிளீனாக பிளேயர்ஸை வந்து எடுத்துக்கிடலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம டீம் மேக்கிங் வீடியோ வந்து பண்ணுறதுல, ஏன்னா இப்போ இந்த இதில் யாருனாலும் உள்ளே வருவாங்க, திடீர்னு பவுலினுக்கு ஆள் கூட சேர்த்துப்பாங்க, இல்லை பேட்டிங்கில் வருவாங்க, 15ல இருந்து யாருனாலும் வர்றதுனால இந்த இதில் நம்ம ஸ்டாட்ஸ் வச்சு எப்படி பண்ணலாம், இந்த கிரவுண்டும் புது கிரவுண்ட்னால இந்த இதில் யாரெல்லாம் விளையாட வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், விராட் கோலிக்கு கூட ரெஸ்ட் கொடுப்பாங்க. மெயினான பிளேயர்ஸுக்கு அவங்க வரட்டும் அப்படிங்கிறதுனால குரூப் ஸ்டேஜஸ்க்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சிவன் டூபே, சஞ்சு சாம்சன், ரிஷப் பண்ட், ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், சகால், அப்புறம் ஏசிங், அப்புறம் சிராஜ், பும்ரா, இந்த இதில் இருந்து ஒரு 11 பேரை வந்து இது பண்ணுவாங்க. இல்லை இந்த இதில் இருக்கிறவங்கள அவங்களுக்கு தக்கனமா எந்த பேட்டினுக்கோ பவுலினுக்கோனாலும் ஆட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்தியா இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து கேப்டனாக லீட் பண்ணுறதுனால ரோஹித் சர்மா வந்து பண்ணுவாங்க. ஜெய்ஸ்வால் வந்து இவங்க டீம் கூட பெருசாக வந்து ஹெட் டு ஹெட் மேட்சஸ் வந்து நிறைய ப்ளே பண்ணலை. 1 மேட்ச் ப்ளே பண்ணி அதில் அவுட் ஆயிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து கொஞ்சம் அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிட்ட இப்போ வர வீக்னஸாக இருக்காங்க. ஆனால் இந்த மேட்சை பொறுத்தவரை வேர்ல்டு கப் ஸ்டேஜஸில் அவர் வந்து அடிச்சு விளாட ஆரம்பிச்சிருவாரு. இவர் யார்கிட்ட நிறைய அவுட் ஆயிருக்காருன்னா முஸ்தபர் ரஹ்மான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைபுல் ஹசன், இவங்க கிட்ட அவுட் ஆயிருக்கிறாரு. 3 டைம் அவுட் ஆயிருக்கிறாங்க. ஆனால் அதே டயத்தில் ரன்னும் அடிச்சிருக்காங்க. ஜெய்ஸ்வாலுக்கு வந்து கொஞ்சம் அந்த லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸ் கிட்ட கொஞ்சம் வீக்னஸாக இருக்கிறாங்க. கொஞ்சம் குத்தி பவுன்ஸ் பண்ணும்போது அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சைபுல் ஹசன் பால்ல அவுட் ஆயிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முஸ்தபர் ரஹ்மான், அதுக்கப்புறம் இஸ்லாம், இவங்க பால்ல கூட அவுட் ஆகிறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்கலாம். விராட் கோலியை பொறுத்தவரை இவங்க கூட எப்பவுமே அவங்களுடைய இது நல்லா பிளே பண்ணியிருக்கிறாங்க. ஐபிஎல்ல இப்போ ரீசெண்டாக விளையாண்ட மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் விராட் கோலியை வந்து இந்த மேட்ச் பிளே பண்ண வைப்பாங்களா அப்படின்னா அது வந்து உறுதியாக சொல்ல முடியாது. இந்த மேட்ச்ல எல்லாமே மாறும். இப்போ 5% கேப்டன் வந்து விராட் கோலி இருக்கிறாங்க. விசி வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இதில் ஆல்ரவுண்டரில் இருக்காங்க. இப்போ வந்து விராட் கோலி வெளியே போயிட்டாருன்னா அது கண்டிப்பாக அடுத்து வந்து சூரியகுமார் யாதவுக்கு வரலாம், இல்லை ரோஹித் சர்மாவுக்கு வரலாம். ஸோ அந்த சிவிசி எல்லாமே மாறும். ஸோ நம்ம இந்த டீம் மேக்கிங் வீடியோ வந்து நம்ம வந்து குரூப் ஸ்டேஜஸில் பண்ணும்போது அது கொஞ்சம் அந்த பிளேயிங் 11 நம்ம கரெக்டாக எடுத்து அதுக்கு தக்கன பண்ணாதான் அது வந்து நமக்கு கரெக்டாக பண்ணிடலாம். இப்போ விராட் கோலியை கூட இவங்க லீவ் வந்து அவரை ரெஸ்ட் பண்ணிட்டு மெயின் மேட்சஸ்க்கு மட்டும் எடுத்துட்டு போகலாம். சூரியகுமார் யாதவ் வந்து இந்த மேட்சஸ் பிளே பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனால் சூரியகுமார் யாதவ் வந்து பங்களாதேஷ் கூட பெரிய அளவுக்கு விளையாடல. விராட் கோலி அப்படி வந்து வராரு அப்படின்னா அவர் வந்து யாருக்கிட்ட நிறைய டைம் அவுட் ஆயிருக்காருன்னா முஸ்தபர் ரஹ்மான் கிட்ட தான் நிறைய டைம் அவுட் ஆயிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், ரிஷப் பண்ட். இதுல சஞ்சு சாம்சன் வந்து கொஞ்சம் நல்லா தான் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஐபிஎல்ல கொஞ்சம்
லாஸ்ட்டு குரூப் ஸ்டேஜ் பிளே ஆஃப்க்கு போகும்போது கொஞ்சம் அவருடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியானது வழியே மற்றபடி நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ரிஷப் பண்ட்டுக்கு பங்களாதேஷோட 4 மேட்ச் விளையாண்டு வெறும் 40 ரன்ஸ் தான் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் நம்ம வந்து சஞ்சு சாம்சன் விளையாடுறாரு அப்படின்னா இதில் எப்படியும் ஒருத்தங்க தான் மேக்ஸிமம் உள்ள வச்சிருப்பாங்க. அப்படி 2 பேருமே வச்சிருக்கிறாங்கன்னா சஞ்சு சாம்சனை வந்து பேட்டிங்க்கு தான் வச்சிருப்பாங்க. நம்ம சஞ்சு சாம்சன் எடுக்கிறதே ஒரு பெட்டரான சாய்ஸ். ரிஷப் பண்ட்டை வேணா நீங்க சேசிங்ல வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அது மாதிரி இந்த கேட்டகரியில வந்து ரவீந்திர ஜடேஜா கண்டிப்பா பிளே பண்ணுவாங்க. அக்சர் பட்டேல் பிளே பண்றாரா இல்ல குல்தீப் யாதவ் பண்ணுவாங்களா இல்ல சகால் பண்ணுவாங்களாங்கிறது வந்து நம்ம அந்த இது பார்த்தாதான் தெரியும். அவங்க யாரனாலும் பிளே பண்ண வைக்கலாம். திடீர்னு அக்சர் பட்டேலை கொண்டு பேட்டிங்க்குனாலும் விட்டுருவாங்க, அவங்க பவுலிங்கே போடலனாலும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் வந்து பவுலிங்கும் பேட்டிங்லையும் நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க மோஸ்ட்டாக யாரை எடுத்துட்டு வருவாங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவை தான் மெயினாக எடுப்பாங்க. ஏன்னா ரவீந்திர ஜடேஜா வந்து கண்டிப்பாக பிளேயிங் 11 எல்லா குரூப் ஸ்டேஜஸ்லையும் இருப்பார். ஸோ ரவீந்திர ஜடேஜாக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அடுத்த இது கேட்ட இதில் வேணா நீங்கள் அக்சர் பட்டேலை ட்ரை பண்ணி பாருங்க. சரி, சிவம் டூபே ஹார்திக் பாண்டியால மேபி சிவம் டூபேக்கு கூட இந்த மேட்ச் வாய்ப்பு கொடுப்பாங்க. இது வந்து ஒரு வார்ம் அப் மேட்சஸ்னால மேபி 1 டவுன்ல கூட இறக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இப்போ ஒருவேளை சிவம் டூபே இருக்கிறாரு மேட்ச் பிளே பண்றாருன்னா கண்டிப்பா பவுலிங்கான வாய்ப்பு கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இவர் பவுலிங் போட்டும் ஃபிட் ஆக வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சப்போஸ் ஹார்திக் பாண்டியா ஃபெயிலியர் ஆகிட்டே வராரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஹார்திக் பாண்டியாவை எடுத்துட்டு சிவம் டூபேயை தான் கொண்டு வருவாங்க. அந்த பிளானிங்ல தான் அவங்க வந்து சிவம் டூபேயை வச்சிருக்குது. ஆனா ரோஹித் சர்மா வந்து நம்ம சிஎஸ்கேல தான் சிவம் டூபேக்கு பவுலிங் கொடுக்க மாட்டாங்க. ஆனா ரோஹித் சர்மா கொடுப்பாரு. அவர் பவுலிங்கான ஆப்ஷன் அவரை நல்ல மேக் பண்ணுவாங்க ரோஹித் சர்மாக்கு. ஏன்னா அவங்க எல்லாமே மகாராஷ்டிரா சார்ந்ததுனால அவருக்கு நல்ல இவரை பத்தி தெரியும், இவர் வந்து பவுலிங் எப்படி போட வைக்கலான்னு. ஸோ அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் சகால்ல மேபி 2 பேருமே பிளே பண்ணலாம். இல்ல சகாலை வந்து கொண்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னா சகாலை ரெஸ்ட் பண்ணிட்டு குல்தீப் யாதவ் கொண்டு வருவாங்க. இந்த 2 பேர்ல கண்டிப்பா இதுல வந்து பிளே பண்ணுவாங்க. இப்ப சகால் பிளே பண்றாருன்னா ரைட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல சகால் வந்து மேட்ச்ல வந்து பிளே பண்ணுவார். இது வந்து இதுதான் மெயினான இது. அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம T20ல பாத்தீங்கன்னா ஒரு 96 விக்கெட் வரை எடுத்திருக்கிறாரு. ஸோ இவர் வந்து மேக்ஸிமம் நம்ம குரூப் ஸ்டேஜஸ் மேட்சஸ்ல வந்து ஒரு முக்கியமான பவுலராக இருப்பார். குல்தீப் யாதவ் கூட ப்ளே பண்ணலாம் மேபி இந்த மேட்ச். இது வந்து ஒரு வாரம் மேட்சஸ்னால. ஸோ பும்ரா அதே மாதிரி முகமது சிராஜ். பும்ராவை கூட இந்த மேட்ச்ல வந்து ஒன்று அவருக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. ரெஸ்ட்னா அவரை வந்து லீவ் பண்ணிட்டு மற்ற பிளேயர்ஸுக்கு வாய்ப்பானதை வந்து வார்ம் அப் மேட்சஸ்ல ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா பும்ராவை இந்த மேட்ச்ல இருந்தே அவர் வந்து பிராக்டிஸை வந்து இதுலயே இது பண்ணணும். அவருக்கான இது பிச்சு புது பிச்சு இதுல நம்மளுக்கு வந்து மெயினான 2-3 மேட்சஸ் இருக்கிறதுனால இதுல பவுலிங் போட்டு அவர் பவுலிங் போட்டு அடுத்த குரூப் ஸ்டேஜஸ்க்கு அவருக்கு அந்த பிச்சு செட் ஆகணுங்கிற அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா பும்ராவை வந்து எடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பும்ராவுக்கு வந்து ஈஸி தான் அந்த பிச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சா முகமது சிராஜையே ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா முகமது சிராஜ் பிளேயிங் இருந்தா அவர் தான் ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணி அந்த பிச்சுக்கு அவரை வந்து ஆப்டா கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. இந்த ஏசிங் பாத்தீங்கன்னா இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பவுலருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் டீம்ல எடுத்துருக்காங்க. இவரோட இது எப்படி பாத்தீங்கன்னா இவர் டெத் ஓவர் போட்டா விக்கெட் எடுப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சப்போஸ் பவர் பிளேல ஆரம்பத்துல போடுறாங்க, அந்த லெஃப்ட் ஹேண்டர் வீக்னஸ் இருக்கிற பேட்ஸ்மேன் பேட்டிங் பிடிக்கிறாரு அப்படின்னா இதுல விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இவர் பெரிய ரன்னு கொடுப்பாரு, விக்கெட் எடுக்காம போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவர் வந்து இந்த வார்ம் அப் மேட்சஸ்ல வேணா கண்டிப்பா இது பண்ணுவாங்க. ஆனா T20 இதுல வந்து கண்டிப்பா இவர் வந்து ஒரு முக்கியமான சில மேட்சஸ்ல வந்து எடுப்பாங்க. இது வார்ம் அப் மேட்சஸ்னால நம்ம இப்ப 15 பிளேயர்ஸோட இது வந்து கொடுத்துருக்குறோம். இந்த 15 பிளேயர்ஸ்ல இருந்து தான் அவங்க வந்து யாரனாலும் பேட்டிங்க்கு கொடுப்பாங்க, இல்ல பவுலிங்ல வந்து திடீர்னு போட வைப்பாங்க. எதுனாலும் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ நம்ம வந்து அடுத்த குரூப் ஸ்டேஜஸ் ஆரம்பிக்கும் போது இல்லை மற்ற மேட்சஸ்க்கு அந்த டீம் மேக்கிங் வீடியோவில் எந்த கிரெடிட் எந்த பெர்சன்டேஜ்ல இருந்து யார் வருவாங்கிறத நம்ம வந்து ஸ்டாட்ஸை வச்சும் பிளேயரோடைய த்ரெட்ஸை வச்சும் கிளீனாக நம்ம வந்து பண்ணிடலாம். அதே மாதிரி பங்களாதேஷோடைய பிளேயிங் 11 வந்து ICC T20க்கு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இவங்க தான் இருப்பாங்க. லித்தன் தாஸ், சர்க்கார், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹுசைன் சாண்டோ, ஹரிடாய், அப்புறம் சைபுல் ஹசன், முகமது அல்லா, ஜாக்கர் அலி, மெஹதி ஹசன், ரிஷத் ஹுசைன், முஸ்தபிர் ரஹ்மான், இஸ்லாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா தன்சீம் சஹிப். இதில் 1 or 2 சேஞ்சஸ் அவங்க மெயினான குரூப் சேஞ்சஸ்ல பண்ணுவாங்க. ஆனால் இது வார்ம் அப் மேட்சஸ்ங்கிறதுனால கண்டிப்பாக கூட 2 பிளேயர்ஸை ஆட் பண்ணி அவங்களுக்கு வந்து சாய்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த பிச்சில் அவங்களுக்கும் மேட்ச் இருக்க அப்படிங்கிற கண்டிஷன் இருந்தால் அதில் எப்படி இவங்க பிளே பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான இதை பார்ப்பாங்க.
லித்தன் தாஸ் வந்து மேக்ஸிமம் ஓப்பன் பண்ணுவாங்க. இவருக்கு கொஞ்சம் அந்த லெஃப்ட் ஹேண்டர் பவுலர்ஸ் கிட்ட வீக்னஸ் உண்டு. அதே மாதிரி பும்ரா பால்ல அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ பும்ரா பிடிக்கிறாரு இல்லை இன்ஸ்விங் வருது அப்படின்னா, சிராஜ் போடுறாரு அப்படின்னா அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. இவருடைய ரீசன்ட் ஃபார்மும் கம்மியாக தான் இருக்கு. ஹெட் ஒரு ஆவரேஜான ரன் தான் அடிச்சிருக்காரு. இப்போ ஒருவேளை இந்த அஷ்ரதீப் சிங்குக்கு வந்து பவர் பிளேல கொடுக்குறாங்க அப்படின்னா இவர் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த சௌமியா சர்க்கார் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரி தான் கிட்டத்தட்ட. அவருக்கு பவுலிங்கும் பண்ணுவாரு, பேட்டிங்கும் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய உண்டு. இப்போ ஓப்பனிங் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா இவர் நிறைய ரன்னும் ஸ்கோர் பண்ணலாம். விக்கெட்டும் ஒரு 1 or 2 விக்கெட்ஸை வந்து இவருக்கு வந்து ஓவர் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா எடுப்பாங்க. ஒரு 3 விக்கெட் இந்தியா கூடயே எடுத்திருக்கிறாரு. ஸோ இவர் வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருப்பாரு. நம்ம ஐசிசி T20 குரூப் ஸ்டேஜஸ்ல கூட இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லித்தன் தாஸ் வந்து சகால் பால்ல அவுட் ஆயிருக்கிறாங்க. சகால் வந்து இந்த டீமோட வந்து ஒரு மெயின் இம்பாக்டா இருப்பாரு. ஏன்னா சகால் கிட்ட நிறைய பேர் வந்து அவுட் ஆயிருக்கிறாங்க. ஸோ அவருடைய ஸ்பின் இந்த பிச்சுக்கு நல்ல த்ரெட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவர் இந்த மேட்ச்ல பிளே பண்ணும்போது அவர் ஒரு மெயின் பிளேயரா இருப்பார். அப்புறம் இந்த தடவை வந்து நஜ்முல் ஹுசைன் ஷாண்டோ இவர் தான் வந்து கேப்டனா இது பண்றாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் ஃபார்ம் 36 இருந்தாலும் அவங்க வந்து பங்களாதேஷ் பிபிஎல் அதுக்கப்புறம் மற்ற இதுலலாம் நல்ல ஸ்கோர் பண்றாங்க. அவங்க வந்து சேசின்லனாலும் சரி இதுலனாலும் சரி நல்லா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு 796 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. நல்ல ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹிருடாயும் வந்தும் இவங்க இல்லைன்னா ஷாண்டோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த டீமுக்கு மாற்றி கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. 25, 58, 57 அப்படின்ட்டு. ஸோ இந்த 2 கேட்டகரியிலேருந்து நீங்கள் ஒருத்தரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மேட்சுக்கு யாரு ஃபர்ஸ்ட் செட் ஆவாங்க. பவுலர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா பும்ரா சகால் கிட்ட தான் த்ரெட்டு. மற்றபடி அவங்க கொஞ்சம் மற்றவங்க கிட்ட அப்படி பிளே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 2 பேருமே அதாவது இவங்க கிட்ட பிளே வந்து பெரிய அளவுக்கு இல்லை அவங்க. ஆனாலும் இந்த மாதிரி பவுலர்ஸ் கிட்ட தான் அவருக்கு கொஞ்சம் த்ரெட்டு இருக்கலாம். ஆனால் அவங்க அதையும் தாண்டி பிளே பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் அந்த 2 பேர்ல ஒருத்தங்க கண்டிப்பா ஓரளவு ட்ரீம் இதுல வந்துருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்கர் அலி, சைபுல் ஹசன். இந்த ஜாக்கர் அலி வந்து பாத்தீங்கன்னா இந்த பங்களாதேஷ் பிபிஎல்ல நல்லாவே பிளே பண்ணியிருந்தாங்க. நிறைய மேட்சஸ் 90, 80, 70 அந்த மாதிரிலாம் அடிச்சிருந்தாங்க. மற்ற ஃபாரின் பவுலர்ஸ் கிட்டயும் நல்லா பிளே பண்ணியிருந்தாங்க. இவர் வந்து எந்த மாதிரி கேட்டகரியில எப்படி எடுக்கலாம்னா பங்களாதேஷ்ல டாப் ஆர்டர்லாம் ஃபெயிலியர் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான இது இந்தியா டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பா இவரை வந்து லித்தன் தாஸ்க்கு பதிலாக நீங்க எடுத்துக்கலாம். கண்டிப்பா இவர் நல்லா நின்று பிளே பண்ணுவாரு. அதே மாதிரி சைபுல் ஹசன் வந்து எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து பவுலிங் பேட்டிங் 2மே நல்லா பண்ணுவாரு. இந்தியா டீமோட பாத்தீங்கன்னா அவர் வந்து 1 டேயும் விளையாண்டுருக்காரு. ஸோ இவரோட வீக்னஸ் என்னன்னா அந்த பும்ரா ரவீந்திர ஜடேஜா பால்ல அவுட் ஆயிருக்கிறாரு. மற்றபடி மற்றவங்க பால்லாம் அவர் வந்து ரொட்டேஷன் பண்ணி பிளே பண்ணிடுவாரு. விக்கெட்ஸும் பாத்தீங்கன்னா இப்போ சப்போஸ் ரோஹித் சர்மா அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி விராட் கோலி பிடிக்கிறாருன்னா விராட் கோலியை கூட அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இவர்கிட்ட இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முகமதுல்லா ரியாத் இவரும் அதே கண்டிஷன் தான். இப்போ டாப் ஆர்டர் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுவாங்க அப்படின்னா இவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேன் தான். கொஞ்சம் நல்லா பிளே பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 30 to 50 ரன்ஸ்குள்ள எப்படியும் அடிப்பாரு. அந்த இதுல வந்து பண்ணாருக்கு. ஒருவேளை சம்டைம்ஸ் பவுலிங்கும் கொடுப்பாங்க. இவர் பேட்டிங் மட்டும் இல்ல பவுலிங்கும் பண்ணுவாங்க. அந்த இதுலயும் இவர் ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்கு. இவங்கள வந்து இந்த டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து இவங்கள வந்து நீங்க மெயினா எடுக்கலாம். இவர் மேக்சிமம் டீம்ல விளையாடுவார். இந்த மெஹந்தி ஹசன் அப்புறம் பாத்தீங்கன்னா ரிஷாத் ஹுசைன் இதுல இப்போ இவங்க இதுல பாத்தீங்கன்னா மெஹந்தி ஹசன் வந்து பேட்டிங் பவுலிங் 2மே பண்ணுவாங்க. ஆனா பேட்டிங்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணாட்டி கூட பவுலிங்ல எடுத்து உங்களுக்கு ட்ரீம் டீம் அளவுக்கு வந்துருவாங்க சம்டைம்ஸ். இப்போ பிபிஎல்ல கூட நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனா நீங்க வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணணும் அப்படின்னா இது இந்த இதுக்குன்ட்டு இல்லை, நம்ம குரூப் இது மேட்சஸ்லயும் சொல்றேன். இந்த ரிஷத் ஹுசைன் வந்து நல்லா பவுலிங் பண்றாங்க. அவங்க விக்கெட் எடுத்தா 2 விக்கெட் 3 விக்கெட் அந்த மாதிரி எடுக்கிறாங்க. நல்ல பெரிய பெரிய பேட்ஸ்மேனா பிபிஎல் அவுட் ஆக்கி இருக்கிறாங்க. அவங்க டீம் வந்து நிறைய டைம் நல்ல பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க. அந்த கேட்டகரியில இருப்பாங்க. அவங்கள நம்ம எடுக்கும் போது நம்மளுடைய ரேங்க் கூடும். ஸோ அவங்களோட பவுலிங் இதுவும் நல்லா இருக்கு. அப்போ நீங்க சைபுல் ஹசன் மெஹந்தி ஹசன்ல ஒருத்தங்களை மட்டும் எடுத்துட்டு இவரை கூட ஸ்பின்னுக்கு நீங்க பங்களாதேஷ் மேட்ச்ல ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா இது பண்ணுவாரு. அந்த மேட்ச் நம்ம எல்லாம் பிளே பண்றப்போ நம்ம இவர் எப்படி கேட்டகரியில வருவாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இந்த மேட்சை பொறுத்தவரை இவங்க மெஹந்தி ஹசனுக்கு தான் மேக்சிமம் எடுப்பாங்க. அப்படி ரிஷத் ஹுசைனை எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா டீம்ல வந்து நீங்க ரிஷத் ஹுசைனை வந்து கண்டிப்பா ஒரு இதுல ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம முஸ்தபிர் ரஹ்மான் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் அவருடைய ஸ்டைல் இது எல்லாமே இப்போ நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க.
நம்ம சிஎஸ்கேக்கு விளையாண்டதுக்கப்புறம் அங்கேருந்தும் நிறைய இதை எடுத்துட்டு வெளியே போய் நல்லா ப்ளே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களை வந்து கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் பிச்சு சப்போர்ட் ஆகிறது எப்படி என்ன ஏதுங்கிறதுக்காக மெயினான பவுலர் அவங்க நம்ம இந்தியா டீம் கூடயும் நல்லா போடுவாங்க. ரோஹித் சர்மா நிறைய 2-3 டைம் அவுட் ஆயிருக்காரு, அடிச்சுக்கவும் செஞ்சிருக்காரு, அவுட்டும் ஆயிருக்காரு. ஸோ அந்த மாதிரியான கண்ணால அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் இஸ்லாமையும் அவங்க வந்து மேக்சிமம் இந்த மேட்ச்ல ட்ரை பண்ணுவாங்க. சப்போஸ் இவங்க 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா வேற ஒரு மெயின் பவுலரை அவங்க லீவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த 2 பேர்ல ஒரு மெயின் பவுலரை வந்து லீவ் பண்ணிட்டு போவாங்க வார்ம் அப் மேட்சஸ்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தன்சிம் சஹிப் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 விக்கெட் 0 விக்கெட்ல தான் அவர் இருப்பாரு. ஏதாவது ஒரு மேட்சஸ் வந்து நல்லா 3 விக்கெட் 2 விக்கெட் அப்படின்ட்டு எடுப்பாரு. 3 விக்கெட் எல்லாம் எடுத்துருவாரு. ஸோ அப்போ நம்மளுக்கு பயன்படும். குரூப் ஸ்டேஜஸ்ல அவர் பிளே பண்றாரு, பிளேயிங் லெவல்ல பண்றாருன்னா அவருக்கான இது வந்து வாய்ப்பு நல்லா இருக்கும். லோ பெர்சன்ட்ல இருப்பாரு. அதே மாதிரி டஸ்கின் அகமட் வந்து நல்லா பவுன்ஸ் பண்ணுவாரு, நல்லா இன்ஸ்விங் பண்ணுவாரு. ஸோ இவர் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா விக்கெட் 2 விக்கெட் 3 விக்கெட் மேட்சஸ்ல ரேண்டமா எடுப்பாரு. அவர் இன்னைக்கு பிளே பண்றாரு, இல்ல ஒருவேளை இன்னைக்கு இவரை ரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த முஸ்தபர் ரஹ்மானும் இஸ்லாமும் ஆடுவாங்க. அப்படி இல்லைன்னா இவர் பிளே பண்ணுவார். இவர் பிளே பண்ணா கூட நீங்க இவரை ட்ரை பண்ணலாம். எப்படியும் ஒரு ட்ரீம் டீம் அளவுக்காவது பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கம்ப்ளீட்டா ஒரு வார்ம் அப் மேட்சஸ்னால நம்ம ஒரு 15 பிளேயர்ஸ்க்கான ஸ்டாட்ஸை ஃபுல்லா கொடுத்துருக்கிறோம். நம்ம குரூப் ஸ்டேஜஸ் வரும்போது அதுக்கு தக்கனமான பிளேயர்ஸை வந்து அவங்க நம்ம எலிமினேட் பண்ணி முதல்ல யாரெல்லாம் பிளேயிங் 11 வருவாங்கன்ட்டு அதை வச்சு நம்ம டீம் மேக்கிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சு நம்ம எந்த பிளேயர்ஸ் உள்ள வருவாங்க, இந்த பெர்சன்டேஜ்ல இருந்து எந்த பேர் வர வாய்ப்பு இருக்கு, இந்த கேட்டகரிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டா அந்த இதுல சொல்லிடலாம். இந்த இதுல யாருக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுப்பாங்க, பேட்டிங்க்கு யார் வருவாங்கங்கிறது ஃபுல் இது வந்து இந்த கேட்டகரியில இருந்து வர நிறைய வாய்ப்பு இருக்கு. தன்வீர் இஸ்லாம் வந்து அவரும் நல்லா பவுலிங் போடுவாரு. சப்போஸ் அவர் இல்லை அப்படின்னா நீங்க வந்து நம்ம சொன்ன ஸ்பின்னர்ஸ்லயே நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டா அந்த பவுலிங் பேட்டிங் யார் வருவாங்க இந்த கேட்டகரியிலங்கிறத வந்து நம்ம கிளியரா எடுத்துடலாம். இதுல இருந்து சப்போஸ் சிவன் டூபையே 4 ஓவர் போட்டுருவாரு, ஓப்பனிங் பேட்டிங்கும் பிடிப்பாரு, அந்த மாதிரியும் நடக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. அதே மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மெயினான பிளேயர்ஸ், இப்போ நம்ம பங்களாதேஷ்ல இருக்கிற சொன்ன மெயினான பிளேயர்ஸாக இருக்கட்டும், இந்தியனுடைய டீமுடைய மெயினான பிளேயர் அவங்களுக்கு மட்டும் கொடுங்க. அவங்க பிளே பண்ற மாதிரி இருக்கும், அந்த இதுல இருக்குன்னா அவங்க பேட்டிங் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிய வர இதுல மட்டும் கொடுங்க. ரிஸ்க் எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க. சில டைம் பவுலிங்கே போடாம போயிடுவாங்க, இல்லை பேட்டினுக்கு அவங்கள கூப்பிடாம கூட போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும். ஸோ அதனால சிவிசியை மட்டும் அந்த மாதிரி இந்த குரூப் ஸ்டேஜஸ்ல வார்ம் அப் மேட்சஸ்ல எடுக்காதீங்க. தேங்க்யூ.